ஓகேன்ற கேட்குதா? ரமேஷ் கேட்குதா? பெருமக்களே, ஓங்காரத்தை பற்றிய பல விளக்கங்களை நாம் கண்டு வருகிறோம். ஓங்காரம், பிரணவம், தாரக மந்திரம், ஊமை எழுத்து, ஓரெழுத்து என்பதெல்லாம் அதனுடைய சிறப்பு கருதி சொல்லப்படுவது. அதற்கு மேலாக ஓம் என்பது சூக்கும பஞ்சாட்சரம் என்று நாம் கொள்கிறோம். கந்தபுராணத்தில் உமையம்மைக்கு பெருமான் சொல்லுகிற பொழுது, நமக்கெல்லாம் 5 எழுத்து, ஆனால் நம்முடைய மகனுக்கு 6 எழுத்து என்று அவர் சொல்கிறார். அது என்ன என்றால், ஓம் என்பதை சேர்த்தால், நம்முடைய பஞ்சாட்சரம் ஓம் என்பதை சேர்த்தால்தான் 6 எழுத்து. எனவே அந்த ஓங்கார வடிவாக இருக்கிறான் என்று கந்தபுராணத்தில் பஞ்சாட்சரத்தை 6 எழுத்தாக சொல்லலாம், ஓங்காரத்தை மட்டும் சொல்லி 6 எழுத்தாக சொல்லலாம். இப்போ சற்று முன்ன சொன்னபோது கூட கொடிக்கவியில் 5 எழுத்து, 8 எழுத்து, 6 எழுத்துலாம் சொல்கிறோமே, அது ஏன் சொல்லுகிறார் என்றால், திருமந்திரத்தில் பின்னால் படிக்க போகிறோம். 5 எழுத்தை பற்றி விளக்கமாக அவர் சொல்லுகிறார். பஞ்சாட்சரத்தை சொல்கிற பொழுது தூல பஞ்சாட்சரம், சூக்குமம், அரிசூக்குமம், காரணம், மகா காரணம் என்று எல்லாவற்றையும் சொல்கிறார். திருமந்திரத்தில் இவ்வளவு விளக்கமாக சொல்லப்படுகின்ற பஞ்சாட்சரத்தை பற்றி மறைமலடிகள் ஒன்று சொல்கிறார். தூல பஞ்சாட்சரம், சூக்கும் பஞ்சாட்சரம், அரிசூக்கும் பஞ்சாட்சரம் அவ்வளோதானே தவிர காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம் என்பது இல்லை என்று அவர் சொல்கிறார். அது என்ன அடிப்படையில் அவர் சொல்லுகிறார், அதற்கு என்ன ஆதாரம் நமக்கு தெரியல. அவர் என்ன சொல்கிறார், 5 எழுத்தில் அந்த யா என்பது ஆன்மாவை குறிப்பது. அவர் சிவாய என்று சொல்கிற பொழுது நாமா என்பது உள்ளே போயிடுது, அங்கே இல்லை, அது எங்கே அடங்கி விடுகிறது, சிவனுக்குள்ளே அடங்கி விடுகிறது. அதே போல் சிவ என்று சொல்கிற பொழுது யா என்பது அருளிலே அடங்கி விடுகிறது அல்லவா. அதுக்கு சரி, கொஞ்சம் நிறுத்திக்கிறோம். நம்ம இதுவா இது புதுசாக இருக்கு, இங்கே இருக்குதா? இப்போதான் அடையாளம் இது. ஆனால் நம்மளுக்கு மறையணும். ஆகம கருத்து, ஆகம கருத்து. சொல்லிக்கலாம். நிமிஷம் டைம் பார்க்கணும். 6:30 மணிக்கு. கொஞ்சம் சூடாக இல்லை வேணும், இதே சூடாக முடிச்சார் சீக்கிரம் முடிச்சார். ஓ, அது ஒரு காரணம். பெருமக்களே, பஞ்சாட்சரத்தை பற்றிய பல விளக்கங்களில் இப்போ மறைமலடிகள் சொன்னதை சொல்லிட்டு வந்தோம். அவர் இந்த காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம் அது இல்லைன்ற மாதிரி எழுதுறாரு. அது என்ன எழுதுறாருன்னா, நாமா என்பது சரி, அது மறைப்பு போகிறது, மலம் போகிறது. யா என்பது ஆன்மா பெருமான் அருளிலே அடங்குகிறதுன்னு அதுவரை சொல்லலாம். ஆனால் சிவன்னு சொல்லிட்டு அதை சிவ என்பது காரண பஞ்சாட்சரம், வா என்பது சிவனுக்குள்ளே போகிறது, அது சி என்பது மகா காரண பஞ்சாட்சரம் சொன்னால் சிவனுக்குள்ளே வா என்பது அடங்குகிறதான்னு அவர் கேட்கிறார். அது உள்ளே போகலை, அடங்கலை என்று சொல்கிறார். அது சக்தி அல்லவா, தாதான்மியமாக இருக்கிறதல்லவா, 2 பொருளாக அதை இங்கே கணிக்க கூடாது. சி வா என்னால் ஒரே ஒன்று தானே என்று போல அவர் சொல்கிறார். அவர் என்ன எண்ணுகிறார்,
நாமா என்பது பெருமானுக்குள்ளே வியாபகமாக அடங்குவது போல உமையம்மை வியாபகமாக அடங்கவில்லை என்பது அவருடைய கொள்கை. அவர் கொள்கை அது. நாம் என்ன சொல்கிறோம், இறைவனும் இறைவியும் என்று சொன்னால் ஒவ்வொரு இதே ஆரம்பத்திலே இருக்கு. அவர் எல்லாம் படித்தவர் தான், என்னமோ அதை எழுதுகிறார். தத்துவத்தில் நாம் சைவ சித்தாந்தம் சொல்கிற பொழுது, பொருளுக்கு தொடர்பு சொல்கிற பொழுது முக்கியமாக தாதான்மியம் அத்வைதம் என்று ரெண்டு சொல்கிறோம். மற்றெல்லாம் விட்டுருங்க, மற்ற சம்பந்தம்லாம் விட்டுருங்க. சயோக சம்பந்தம் சம்யோக சம்பந்தம்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ மேஜை இருக்குன்னு சொன்னால், மேஜை மேலே இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வச்சுருக்கோன்னு சொன்னால் இது சமவாய சம்பந்தம் அப்படின்றாங்க. சமவாயம் என்று சொன்னால் இந்த புத்தகத்தை மேசை மேலே வச்சிருக்கிறோம், இதை எடுத்து விடலாம். எடுத்து விட்டால் மேசைக்கு ஒன்றும் ஆகாது, அது மேசையாக தான் இருக்குது. இது இல்லை, அவ்வளோதான். மேசையை தாங்கியது, இப்போ மேசையை தாங்கலை, எனவே இது சமவாயம். ஆனால் மேசையுடைய காலை உடைச்சிட்டுன்னு வச்சுங்களேன், அது மேசையாக இல்லை, அது மேஜை உதவாது போயிடுது இல்லையா, அது சம்யோக சம்பந்தம்னு இப்படிலாம் அவங்க விளக்குறாங்க. அந்த மாதிரி சம்பந்தங்கள் பல இருந்தாலும் கூட சைவ சித்தாந்தத்தில் அத்வைதம் தாதான்மியம் என்றதை ரொம்ப விளக்குறாங்க. தாதான்மியம் என்றால் ஒரு பொருள் இரண்டு தன்மை உடையது. அத்வைதம் என்று சொன்னால் இரண்டு பொருள் அது ஒன்றாக இருக்கிறது, ஒன்றாக சேருதுன்னு நாம் சொல்கிறோம். இது ரெண்டு விஷயத்தை நாம் சொல்கிறோம். அதனால் சீவா என்று சொன்னால் அது தாதான்மிய சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் என்ற வா அருள் என்றால் புறநானூற்றில் அந்த கடவுள் வாழ்க்கையில் ரொம்ப ஆழமான பாட்டுங்க அந்த பாட்டு. அதில் என்ன சொல்கிறார், பெருமானை உருவத்திருமேனியாக வர்ணிக்கிறார் புறநானூற்று பாட்டில். பெண் ஒரு திறன் ஆகின்று அப்படின்னார். அதாவது ஒரு பக்கத்தில் பெண் இருக்கிறாள், உமையம்மை இருக்கிறாள் என்றால் ஒரு பக்கம் ஆண்பாகம் சி என்று வைத்துக்கணும், பெண் பக்கம் வான்னு வைத்துக்கணும் இல்லையா. சீவ அதான் நிலை. எழுத்தா சொன்னீங்கன்னா சீவ. அப்போ ஆண்பாகம் பெண்பாகமாக இருக்கிறார் என்று தான் அம்மையப்பராக அர்த்தநாரீஸ்வராக இருக்கிறார். நம்ம அது ஒரு மூர்த்தமாகவே சொல்லுகிறோம், சிறப்பாக சொல்கிறோம். அதைத்தான் நாம் அங்கே சொல்கிறோம். சீவா என்று சொன்னால் ஆண்பாகம் பெண்பாகமாக அர்த்தநாரீஸ்வராக இருப்பது தான் சீவ. அதோடு இல்லாமல் புறநானூற்று அந்த பாட்டில் பெண்ணுரு ஒரு திறன் ஆகின்றுன்னு சொல்லிட்டு அவ்வுரு தன்னுள் அடக்கி கரைக்கினும் கறக்கும்ன்ற அந்த உமையம்மை வெளிப்படாமல் தனக்குள்ளே அடக்கி கொள்ளலாம், சக்தியை வெளிப்படுத்தாமல் தான் சிவமாகவே நிற்கலாம் என்றால் எந்த விதமான செயலும் இல்லைன்னா அங்கே சக்தி மறைந்திருக்குது. எங்கே மறைந்திருக்கிறது? உள்ளே மறைந்திருக்கு. நாம் கூட ஏதோ ஒரு செயல் செய்கிறோம், பேசுகிறேன், பேசாமல் இருந்தால் அது சக்தி உள்ளே அடங்கியிருக்குன்னு அர்த்தம். அதுபோல் செயற்படுகின்ற பொழுதுதான் வகரம் அங்கே பயன்படுகிறது. இல்லாத பொழுது, செயற்படாத பொழுது தன்னுள் அடக்கி கரைக்கினும் கறக்கும் என்ற அந்த நிலை இருப்பதாலே சீவா என்பதில் வா சிவத்துக்குள்ளே போகிறது என்று மகாகாரண பஞ்சாட்சரம் என்று அது நாம் சொல்லலாம். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச விஷயந்தான், தாதான்மியெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். பெரியவங்க அது பெரிய உரையில் அதை எழுதியிருக்கிறாங்க. நான் அதை படித்த பொழுதே பெரியவர் இப்படி சொல்கிறாருன்னு நம்ம விட்டுட்டோம். ஏன்னா இவ்வளோ விளக்கம் நமக்கு அப்போ தெரியவில்லை என்றாலும் கூட திருமந்திரத்தில் 5 சொல்கிறார். தூல பஞ்சாட்சரம் தொடங்கி மகாகாரண பஞ்சாட்சரம் சொல்கிறார். அதை ஏன் சொல்கிறேன்னா, இங்கே சொன்ன பாருங்க, மந்திரத்தை உச்சரிக்கிற பொழுது உங்களுடைய நிலை என்ன, உங்களுடைய தகுதி என்னன்றது எழுதுகிறார். திருமந்திர பஞ்சாட்சரத்தை சொல்லிவிட்டு திருமந்திரத்தில் சூல பஞ்சாட்சரத்தை எப்போ சொல்லணும், சூக்கு பஞ்சாட்சரம் எப்போ சொல்லணும் என்று உன்னுடைய தகுதியை வைத்து தான் சொல்லணும் என்று அவர் எழுதுகிறார். அந்த தகுதியை சொல்லுகிறார். அது தனி விளக்கம் நம்ம படிக்க போகிறோம், பின்னால் விரிவாக படிக்க போகிறோம். அதனால் பஞ்சாட்சரத்தை சொல்வது என்கிற பொழுதே நமக்கு ஒரு தகுதி வேண்டுமல்லவா. அது ஓங்காரம் என்று சொல்கிற பொழுது மந்திரமாக பிரணவமாக என்கிற பொழுது அது உயர்ந்த நிலையல்லவா என்று தான் இவ்வளோ தூரத்துக்கு அவர் திருமந்திரத்தில் விளக்கமாக தருகிறார். அதைத்தான் நம்ம பார்த்து வரோம். இதில் அம்ச மந்திரம் அடுத்து நமக்கு வருது. அம்ச மந்திரம் அதாவது அவ்வாறான மந்திரங்கள் எத்தனையோ மந்திரம் இருக்கிறது, எத்தனையோ மந்திரங்கள். அதில் மொத்தமாக சுற்றி வருகின்ற பொழுது நமக்கு பஞ்சாட்சரம் சொல்லிடுறோம். பஞ்சாட்சரம் என்பது நமக்கு கடைசியாக சொல்லப்படுகின்ற ஒரு மூல மந்திரம். அதுக்கு மேற்பட்டு என்ன என்றால் அம்ச மந்திரம். அம்சம் என்னும் 2 எழுத்தாக சொல்லப்படுகின்ற அம்ச மந்திரம் அது என்னன்றார். நான் உங்கள் இதை விளக்கியிருக்கிறோம் முதல்ல, இருந்தாலும் இங்கே சொல்லிடுறேன். அவர் வரும் அம்ச மந்திரம். ஏன்னா இவரும் நம்ம விநாயகரவில் இந்த குறிப்பாக சொல்கிறார். 2 எழுத்துக்களும் எதுக்குன்னா பிராணாயாமத்துள் ரேசக பூரகங்களுக்கு உரியவை. ஹம் என்று சொன்னால் அது ரேசகம், சம் என்று சொன்னால் பூரகம். மூச்சை எடுக்கிற பொழுது பிராணாயாமம் செய்கிற பொழுது மந்திரத்தோடு தான் பிராணாயாமத்தை செய்யணும், மந்திர எழுத்துக்களோடு தான் பிராணாயாமம் செய்யணும். அது நமக்குள்ள விதி. அது அம்ச மந்திரம் என்றால், ரேசகம் என்றால் விடுதல், மூச்சை விடுதல். பூரகம் என்றால் மூச்சை இழுத்தல். மூச்சை விடுகின்ற பொழுது ஹம் என்றும் இழுக்கிற பொழுது சம் என்றும் சொல்லணும் என்று மனசுக்குள்ளே வரணும்.
அந்த ஆ என்று சா என்று தான் சொல்லணும். ஆ சா தான். அது இம் என்பது சேர்த்துக்கணும். அம் சம் என்று சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தில் உபநிடதங்களில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கிறது. சம் என்று சொன்னால் ரேசகம், ஹம் என்றால் பூரகம் என்று அப்படி ஒரு மாற்றம் இருக்கிறது. அது ஏதோ அப்படி ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் தந்தையார் அப்படி எழுதலை. ஹம் என்பது தான் ரேசகம், சம் என்பது பூரகம் என்றால், விடுகிற பொழுது ஹம் என்று விடுறோம், இழுக்கிற பொழுது சம் என்று இழுக்கணும் என்றார். அதுதான் யோக முறையிலே ரேசக பூரக மந்திரங்களுடைய சேர்க்கை. இதெல்லாம் இது பிற மந்திரங்கள் போலாது. மற்ற மந்திரங்கள் எல்லாம் உச்சரிக்கணும். இந்த அம்சம் என்பது பிராணனே, பிராணவாயு போகுது இல்லையா, காற்று போகுது இல்லையா, அந்த மூச்சு காற்று போகிற பொழுதே அம்சம் என்ற ஒலி வரும். இயல்பாகவே அந்த ஒலி வரும். எனவே பிற மந்திரங்கள் போலாது பிராணனின் இயக்கமாகவே, பிராணவாயினுடைய இயக்கமாகவே அதை கொள்ள வேண்டும். அதனால் அதை அசபை என்று சொன்னார்கள். மந்திரங்களை எல்லாம் வாயினாலே உச்சரிக்கணும். ஆனால் மூச்சு காற்றிலே நாம் தலையேறி வழங்காய் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை சிக்கலான ஒரு இடம் என்று சொன்னால் மூக்கே நீ முரலாயின்னு பாடுற. இது என்னடா மூக்கே நீ முரலாயின்னு நமக்கு புரியல. ஏன்னா வண்டுகள் தான் முரளும், பூக்களை பார்த்தால் வண்டுகள் தான் முரளும். மூக்கே நீ முரலான்னு ஏன் பாடுறார் என்றால் இதை தான் சொல்கிறார். மூச்சு காற்று போகிற பொழுது பெருமானுடைய மந்திரத்தை சொல், அம்ச மந்திரத்தை சொல் என்றுதான் முரல்வது போல் என்றார். வண்டு ஒலிப்பது போல இருக்குமா? நீங்கள் லேசாக குரட்டை விட்டாங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் நிறைய விட்டால் பயங்கரம். லேசாக சில பேர் குரட்டி விட்டாங்கன்னா, டி ஜானகிராமன் ஒரு எழுத்தாளர், அவர் நாவலில் எழுதுகிறார். அந்த அந்த தலைவனுடைய தலைவி கதாநாயகி அவர் தூங்குறாளாம். பொதுவாக பெண்கள் குரட்டை விடமாட்டாங்க, பொதுவாக அவள் லேசாக விடுறாளாம். லேசாக நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் லேசாக விடுறாளாம். இந்த நாவலிஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு, காலங்காத்தால் விடியற்காலையிலே பால்காரன் வந்து நம் வீட்டு பசுனுடைய பாலை கறக்கிற பொழுது அந்த பித்தளை ஓசையில் அந்த சர்ன்னு வருது இல்லையா, கிருன்னு வருது இல்லையா, அதுபோல் குரட்டி விடுகிறாள் என்று. பாலை கறக்கிற பொழுது என்ன ஓசையோ அதுபோல் குரட்டி விடுகிறாள் என்று வருது. அதே போல் பிராணாயாமம் செய்கிற பொழுது அந்த அம்சம் என்ற ஓசை இயல்பாக வந்துடணும். அந்த இயல்பாக அந்த மந்திரம் வருவது தான் அசபை. நீங்கள் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜபித்தில் என்றால் வாயிலே அல்லது மனசுக்குள்ளே சிந்திக்கணும். அது எதுவுமே இல்லாமல் பிராணவாய் இயங்குதல்லவா, பிராணவாய் இயங்குவது தான் அம்சம் என்று சொல்லி அசபை என்று சொல்கிறான். இந்த அதான் அசபை என்று அதான் அர்த்தம். அடுத்து ஒன்று சொல்கிறார், திருமாலுக்கு என்ன சிறப்பு, திருமாலை நாம் எல்லாம் ஏன் சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்றால், திருப்பார்க்கடலிலே அரிதுயிலே தூங்குகிற பொழுது இந்த பிராணாயாமத்தினாலே அம்ச மந்திரத்தை செய்கிறார், பெருமானை எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதைத்தான் திருவனந்தபுரத்தில் வெளிப்படையாக வச்சுட்டாங்க. அதை பல பேர் காட்ட மாட்டாங்க. திருவனந்தபுரத்துக்கு போனீங்கன்னா 3 சந்நிதி இல்லையா, 1 2 3 சந்நிதி இல்லையா, அந்த தலைபாகம் இருக்கிற சந்நிதியிலே அவர் படிச்சுட்டு இருப்பார். படுத்துட்டு இருக்க சும்மா படுத்துக்க மாட்டார், கையை இப்படி நீட்டிட்டு இருப்பார். கீழே சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்தை அவர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் என்பது போல இருக்கும். அப்போ அரிதுயிலே இருக்கிற பொழுது சிவபெருமானை பூஜிப்பது என்றால் பிராணவாயிலே அம்ச மந்திரத்தை சொல்லுகிறார் என்று அசபா மந்திரத்தை சொல்லுகிறார். அதுதான் இதயத்திலே திருமால் பெருமானை வைத்துக்கொண்டு பூசிப்பது என்று சொல்லி அந்த ஆத்மலிங்கத்தை தான் முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்கிறார். ஆப்தலிங்கம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். அதுக்கு பின்னால் அதுக்கு அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். திருவாரூரில் ஏமாற்றி கொண்டு வந்துடுறாருன்னு பார்க்கிறோம். அப்பெருமான் முசுகுந்த சக்கரவர்த்தியால் திருவாரூரில் கொண்டு எழுந்துரைக்கப்பட்டதால் அந்த திருவாரூரில் இருக்கின்ற நடனம் அசபா நடனம் என்று நாம் சொல்கிறோம். ஏனென்றால் திருமால் வைத்து கொண்டிருந்த அந்த அசபானந்த இலிங்கம் அல்லவா, வழிபட்ட இலிங்கம் அல்லவா, அந்த இலிங்கத்தை அங்கே வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி ஸ்தாபித்தான் என்பது வரலாறு புராணம். அதனால் அது அசபா நடனம் என்று நாம் திருவாரூரில் சொல்லுகிறோம். மற்றெல்லாம் ஆனந்த நடனம்லாம் இருக்கிறது, ஊர்துவ தாண்டவம் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் திருவாரூரில் இருக்கிறது அசபா மந்திரம் பார்க்குறோம். அது ஏன் சொல்கிறோம்னா, ஆன்மாவிற்கு என்ன இயல்பு, அதுதான் 8ஆம் பக்கத்தில் சொல்லியிருக்கிறேன். அது பாஷ்யத்தில் வர்ற விஷயந்தான், பொருத்தம் கருதி நாங்கள் எழுதியிருக்கிறேன். ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் பார்க்கணும். சார்ந்ததன் வண்ணம்னா என்ன என்றால், இப்போ நம்ம 5 மணிக்கு நாம் வந்தோம், எல்லாம் இங்கே வந்தோம், ஒரே கருத்து தான் எல்லாருக்கும் இருக்குது. திருமந்திரத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரே கருத்து நமக்கு சார்ந்ததன் வண்ணம், வேறு எண்ணம் நமக்கு கிடையாது. அதே போல் இந்த உயிர் எதை சார்ந்தாலும் அதுவாக மாறிவிடும். அதுதான் அதற்கு வீக்னஸ், அதுதான் அதற்கு பலம். ரெண்டுமே பார்க்கணும். அண்ணா சொல்லுவாங்க, கவடனுக்கு எது பலம் எது பலவீனம் என்று சொன்னால், பழமைவாதி அல்லவா, பழமையாக இருந்தான். அந்த காலத்திலே சங்க காலத்திலே நாங்கள் எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா என்று பேசுகிறான் இல்லையா, அதுதான் பலம். ஆனால் அதுதான் பலவீனம்னார். ஏன்னா அன்னைக்கு இருந்தப்பா, இன்னைக்கு எப்படி இருக்கிற, முல்லைக்கு நீ தேர் கொடுத்துருக்கலாம், மயிலுக்கு போர்வை பொறுத்திருக்கலாம், இப்போ நீ என்ன பண்ணுற என்றால் ஒன்றும் பண்ணல இல்லையா. அதை அவர் சொல்லுவார், பழைய பெருமையை பேசுவதே பலம்,
ஆனால் அதுதான் உங்களுக்கு முன்னேறாத முடியாருக்கு பலவீனம். அதுபோல் நமக்கு எது முக்கியமாக நீ பார்த்தீங்கன்னா பலம் எது பலவீனம் எது என்று பார்க்கிற பொழுது இதுபோல பெருமானை எண்ணுகிற பொழுது அசபா நடனம் என்று சொன்னால் ஓங்கார வடிவமாக இருக்கின்ற பெருமானை அம்ச மந்திரமாக சொல்ல வேண்டும். அதுதான் என்ன சிறப்பு ஆன்மாவிற்கு என்று சொன்னால் சார்ந்ததன் வண்ணம் அதனுடைய இயல்பு. உயிரினுடைய இயல்பாக நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகிற பொழுது அறிவித்தால் அறியும் என்பது ஒன்று, தானா அறியாது, அறிவித்தால் அறியும். இன்னொன்று சார்ந்ததன் வண்ணம். இந்த இரண்டும் ஆன்மாவிற்கு உண்டு. பெருமான் தானே அறிகின்றவன், அவன் சார்ந்ததன் வண்ணம் இல்லை. அவன் எல்லாவற்றையும் சார்வான், ஆனால் சார்ந்ததன் வண்ணமாக அவன் இருக்க மாட்டான். ஆன்மா அப்படி அல்ல. இறைவனைப் போல அனாதியாக இருந்தாலும் அறிவிக்கத்தான் அறியும். சார்ந்ததன் வண்ணம் என்றார். அந்த சார்ந்ததன் வண்ணம் என்ன என்றால் ஆன்மா எது என்று ஒரு கேள்வி. நீங்கள் இவர் விமலானந்தம் பார்த்துருப்பார். மலர் பொன்மலர் பார்த்தோம் இல்லையா, அவங்க ஆராய்ச்சி பண்ணுறவங்கலாம் மலேசியாவில். அவங்க இந்த கேள்வி ரொம்ப நாளைக்கு முன்னே என்ன கேட்டாங்க, இப்போ கேட்டாங்க. ஆன்மா என்றால் வியாபகம் என்று தானே அர்த்தம். அவங்க நல்ல கேள்வி கேட்டாங்க. ஆன்மா என்றால் வியாபகம் தான் அர்த்தம். அப்போ வியாபகமாக நம்முடைய ஆன்மா எப்போ இருக்குதுன்னு கேட்டாங்க. அதாவது கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. வடமொழியில் ஆன்மா என்றால் வியாபகம். நம்முடைய ஆன்மா இருக்கு இல்லையா, இது எப்போ வியாபகமாக இருக்குது? கேவல நிலையிலும் கூட ஆணவத்தோடு மடங்கி கிடக்குது, அணுத்தன்மையாக இருக்குது. சகல நிலைக்கு வந்தால் மாயையோடு மயங்கி கிடக்குது. பெருமானிடத்தில் போனால் சுத்த இடத்துல சுத்தாத்மாவில் போகிற பொழுது பெருமானுக்கு வியாபியமாக இருக்குது, அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. எனவே ஆன்மா வியாபகமாக இல்லையே சார், நமக்கு ஆன்மான்னு சொல்லலாமா என்றவங்க கேட்டாங்க. அது நியாயமான கேள்விதான். அதுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறோம் என்றால், ஆன்மாவினுடைய வியாபகம் தடுக்கப்படுகிறது முதல்ல சொல்கிறோம். வியாபகம்தான், ஆனால் அது வியாபக நிலையிலிருந்து தடுக்கப்படுகிறது. முதல்ல கேவலத்திலே ஆணவத்தினாலே தடுக்கப்படுகிறது. கேவல நிலையிலே ஆணவத்தினாலே அது அணுத்தன்மையாகிறது. சகலத்திற்கு வந்தால் மாயா காரியங்கள் மயக்கி தன்னுடைய நிலையை மாற்றுகிறது. சுத்தத்திற்கு போனால் பெருமானுடைய இன்பத்திலே அது திளைத்து விடுகிறது அல்லவா. எனவே அங்கேயும் அந்த ஆன்மா ஒரு அடங்கி கிடக்கிறது. எனவே அடங்கி கிடக்கின்ற ஒரு நிலை வியாபிய நிலை என்று நாம் சொல்லணும். ஆணவத்தில் சொல்கிற பொழுது கட்டுற்ற நிலை, சகல நிலைக்கு வருகின்ற பொழுதும் கட்டுற்ற நிலை, கட்டோடு இருக்கிறது, அதான் பந்தமாக இருக்கிறது. இறைவனிடத்தில் போகிற பொழுது தன்னுடைய வியாபகத்துக்குள்ளே, பெருமானுடைய வியாபகத்துக்குள்ளே வியாபியமாக அடங்கி இருக்கிறது. எதுபோல என்றால் ஆகாசம் வியாபகம், ஆகாசத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற காற்றும் வியாபகம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா. அதே போல இறைவனும் வியாபகமாக இருக்கின்றான். வியாபகத்துக்கு இடையிலே ஆன்மாவும் வியாபகமாக, அது வியாபியம்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, வியாபகம்தான். பெருமானுடைய வியாபகத்தை நோக்க ஆன்மா வியாபியம், பாசத்தை நோக்க ஆணவம் போன்றவற்றை நோக்க ஆன்மா வியாபகம் என்று நாம் சொல்கிறோம். அதுதான் விளக்கம். எனவே தனிப்பட்ட முறையிலே ஆன்மா வியாபகம்னு சொல்ல முடியாது என்று சொல்கிறாங்க. வடமொழியில் சிவஞான சித்தியார் வருகின்றது ஒரு வார்த்தை வருகின்றது, ஔபச்லேடிக நியாயம் என்று ஒரு நியாயம் சொல்கிறாங்க. ஔபச்லேடிகம்னு ஒரு வடமொழி, அது உடனாயிருத்தல் என்று அர்த்தம். வியாபகம்தான், ஆனால் உடனாயிருக்கிறது, பெருமானோடு உடனாயிருக்கின்ற வியாபகம் என்று. அதுதான் அது கூட எள்ளும் எண்ணெயும் சொல்கிறாங்க ஐயா. அதுவும் கூட ஒரு மறைந்திருக்கிற ஒரு நிலை தானே. இறைவனோடு அப்படி இல்லை இல்லையா. இறைவனுக்கு அடங்கி இருக்கிறது ஆன்மா. எள்ளுக்குள்ளே எண்ணெய் கட்டுப்பட்டு இருக்குது, தடை ஒன்று இருக்கிறது, அது பின்னால் வெளிப்படணும். அது நமக்கு எள்ளும் எண்ணெயும் சொல்லலாம் பொதுவாக. அது தடைப்பட்ட நிலைதானே தவிர இறைவனோடு இருக்கின்ற ஒன்றிய உடனாக இருக்கின்ற நிலை அல்ல என்று பார்க்கிறோம். அங்கே இறைவனை முக்தி நிலையில் பார்க்கறது உடனாய் தான் இருக்கிறான், பெருமான் உடனாய் இருக்கிறான் என்பதுதான் நம்ம சொல்கிறோம். அதனால் உடனாயிருக்கின்ற வியாபகம்தான் ஆன்மாவிற்குன்னு சொல்கிறோம். அதனால் இங்கே அதுதான் சொல்கிறேன். ஆன்மாவிற்கு என்னென்ன நிலைகள் என்றால் சைவ சித்தாந்தத்தில் ஆன்மா அது அதுவாய் நிற்கும் நிலையை 6 வகைப்படும். 8ஆம் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். ஆன்மா அது அதுவாய் என்றால் சார்ந்ததன் வண்ணம், சார்ந்ததன் வண்ணமாய் நிற்கின்ற நிலை அது அறுவகைப்படும்னார். முதல்ல அதற்கு பெயர் பூதான்மா. ஆன்மாவிற்கு பூதான்மான்னு ஒரு அடைமொழி. ஆன்மா உடம்பை பற்றிய வழி, பூதங்களின் பரிணாமம் உடம்பு. உடம்பை பற்றுவது இல்லையா, பூதங்களுடைய பரிணாமம் தானே, 50 பூதங்களுடைய பரிணாமம் தானே. எனவே பூதங்களினுடைய பரிணாமமாக இருக்கிற உடம்பை பற்றுவதாலே அப்போ அதுக்கு என்ன பெயர்? பூதான்மா என்று பெயர். அடுத்து அந்தரான்மா. அந்தரான்மா என்றால் வாக்கினை பற்றுகிறது, உள்ளே இருக்கின்ற வாக்கு. சூக்குமை வாக்கிலிருந்து வைகரி வாக்கு வருது இல்லையா, அந்த வாக்கை பற்றுகிறது. அது சுத்தமாயில் இருக்கின்ற வாக்கை பற்றுகிறது. அந்த வாக்கை பற்றுவதாலே அதுக்கு அந்தரான்மா. அந்தர் என்று சொன்னால் உள்ளேன்னு அர்த்தம்.
வடமொழி தான். அந்தர் என்றால் உள்ளேன்னு அர்த்தம். அந்தம் என்றால் முடிவுன்னு அர்த்தம் வடமொழியில். அந்தர் என்றால் உள்ளேன்னு அர்த்தம். அந்தரான்மா வாக்கினை பற்றிய வழி, அதுக்கு அந்தரான்மா. அப்புறம் தத்துவ ஆன்மா சூக்கும பூதங்களை பற்றிய வழி. சூக்கும பூதமாக இருக்கின்ற தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகளை பற்றி தானே சூக்கும உடம்பு வருகிறது. அதுக்கு அதான் புரியட்ட காயம். அப்போ சூக்கும உடம்பை பற்றினால் அதுக்கு தத்துவ ஆன்மா என்று பெயர். அடுத்து சீவான்மா பிரகிருதி குணங்களை பற்றிய வழி. பிரகிருதி மாயை, சுத்தமாயை அசுத்தமாயை, அடுத்து பிரகிருதி மாயின்னு ஒன்று இருக்குல்லவா, அந்த பிரகிருதி மாயை பற்றினால் அது சீவான்மா. அப்புறம் மந்திரான்மா, அதுதான் இங்கே சொல்கிறோம். மந்திரான்மா என்றால் மந்திரங்களை கணிக்கும் பொழுது, மந்திரங்களை கணிக்கின்ற பொழுது மந்திரான்மா என்று சொன்னால் அது எவ்வளவு தூரத்திற்கு உண்மை என்பதை பயிற்சியாளர்களுக்கு தெரியும். மந்திரம் கணிப்போர் இருக்கிறாங்களே, அவனை மந்திரவாதி மந்திரவாதின்னு சொல்லி அவனை பயமுறுத்துறாங்க. நம்ம மந்திரவாதி என்றால் அந்த மந்திரங்களை கணிக்கிற பொழுது அந்த பொருளாகவே அவன் மாறுவான். அதுக்கு சித்தாந்தத்தில் அதுக்கு விளக்கம் இருக்கிறது. கருட பாவனை என்று ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. கருட பாவனை என்றால் பாம்பு கடித்த ஒருவன் அங்கே விழுந்து கிடக்கிறார். பாம்பினுடைய விஷம் இப்பொழுது உடம்பில் இருக்குது. இப்போ அந்த மந்திரம் செய்கிறான் இல்லையா, மந்திரபாகம், அந்த மந்திரவாதி என்ன செய்கிறான், தன்னை கருடனாக பாவிக்கிறான். கருடனாக பாவித்து அந்த விஷம் பற்றியே அவனை பார்க்கிறான். பார்க்கிற பொழுது கருடனைப் போல பார்க்கிறான். அதான் கருட பாவம். தான் கருடனாக கருட பார்வையாக பார்க்கிற பொழுது அங்கே விஷம் இறங்குகிறது என்று. அதுக்கெல்லாம் பயிற்சி வேண்டும். வேறு நினைவே இல்லாமல் தன்னை கருடனாக பாவித்து கொண்டு, கருடனாக பாவித்தால் கருடனை கண்டால் பாம்புக்கு பயம் அல்லவா, எனவே விஷம் போகும்னு சொல்லிட்டு இன்னும் விளக்கம் தருகிறார்கள். ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம் என்று மூன்றாக சொல்லி, ஆதி பௌதிகம் என்றால் கருடன், உண்மையிலே கருடன் பறக்கிறான், அது பௌதிக கருடன். வானத்தில் பறக்கின்ற கும்பாபிஷேகத்தும் பொழுதெல்லாம் கருடன் வருகிறான் என்று சொன்னால் அந்த கருடன் பௌதிகம், பௌதிக கருடனம் பார்க்குறோம். பூதங்கள் சேர்ந்த கருடன் உடம்பு இருக்கிறது, ஆதி பௌதிகம். அது ஆதி ஆன்மீகம் என்று சொன்னால் அது மந்திரம், கருடனுக்குள்ள மந்திரம். அந்த மந்திர சக்தியாக பெருமான் இருக்கின்றான், அது ஆதி ஆன்மீகம். ஆதி தெய்வீகம் என்று சொன்னால் அதிதெய்வம். அதற்குள்ள அதிதெய்வம் யார், அந்த மந்திரத்துக்கு யார் அதிதெய்வம் என்றால் அதிதெய்வம், மந்திரம், அந்த பௌதிகமாக இருக்கின்ற கருட பாவனை என்று சேர்ந்தால் அந்த செயல் நடக்கும். அப்போ மந்திர ஆன்மாவாக ஆன்மா விளங்கும் என்று சொல்கிறோம். அது உண்மையானது பார்க்கணும். ஏன்னா மந்திர ஆன்மா என்பது மந்திரங்களை கணிக்கும் பொழுது அது மந்திர ஆன்மா. கடைசியாக பரமான்மா. நாம் சொல்கிறோம் பரமான்மா என்று. வேதாந்தத்தில் பரமான்மா என்று தனியாக இல்லை, ஜீவான்மா தான் பரமான்மாவாக இருக்குதுன்னு சொல்கிறோம். நாம் அப்படி சொல்லலை. ஜீவான்மா இறைவனை சேர்கின்ற பொழுது அத்வைத நிலை, அத்வைத பாவனை, அவனும் நானும் ஒன்றுதான் என்கின்ற வேறு இல்லை என்றால் கயல் மாண்ட கண்டிதன் பங்கன் என கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டுன்றார். அயல் மாண்டு என்றால் அவனும் நானும் வேறு வேறு அல்ல என்று எண்ணுவது. அதைத்தான் அந்நிய நாத்தி என்றார். நமக்கு சிவஞான போரத்தில் அந்நிய நாத்தி, அத்துவதை என்பது அந்நிய நாத்தியை உணர்த்தியது என்றால் அவன் அந்நியன் அல்ல, நம்மோடு சேர்ந்தவன் என்று என்றோம் இல்லையா, அதுதான் அத்வைத பாவனை. அதான் பரமான்மா என்று. இப்படி அந்த ஆன்மாக்கள் சேர்ந்ததன் வண்ணமாக அல்லது சார்ந்ததன் வண்ணமாக ஒவ்வொரு வகையாக இருக்குதுன்னு சொல்கிறான். இதில் மேலே ஒரு விளக்கம் தருகிறார். அங்கே நான் இதை எழுதலை. சிவஞான போரத்தில் பாஷ்யத்தில் அவர் என்ன எழுதுகிறார், இந்த முதல் 5 இருக்கு இல்லையா, பூதான்மா, அந்தரான்மா, தத்துவான்மா, சீவான்மா, மந்திரான்மா, இந்த 5 இருக்குல்ல, இதெல்லாம் செயற்கைன்றார். ஆன்மா அல்ல, ஆன்மாவிற்கு செயற்கையான துணைன்றார். அது பூதமாக இருக்கலாம், வாக்காக இருக்கலாம், அப்புறம் பிரகிருதி மாய குணங்களாக இருக்கலாம், மந்திரமாக இருக்கலாம், எல்லாம் அதற்கு அந்நியம். ஆன்மாவிற்கு அந்நியமாக இருக்குது. எனவே அதெல்லாம் செயற்கை. ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. இறைவன் நம்மோடு ஒட்டி இருக்கிறான். எனவே அது இயற்கை. இறைவனோடு பரமான்மா என்ற சிவோகம் பாவனை இருந்தால் அது இயற்கை, மந்திர பாவனை இருந்தால் அது செயற்கை, வாக்கை பற்றினால் அது செயற்கை. இந்த பாவனையெல்லாம் நீங்கினால், இந்த ஆன்மா நிலையெல்லாம் நீங்கினால் சுத்தான்மாவை போகிற பொழுது பரமான்மாவை சேரலாம். அது இயற்கை என்று சொல்லி இதெல்லாம் வேறுபடுவது, வேறான தன்மை. பரமான்மா என்பது ஆன்மாவுக்கு வேறானது அல்ல, இனம் பற்றி ஒன்றாக சேர்வது என்று அவர் எழுதுகிறார் பாஷ்யத்தில். நான் அதை அங்கே எழுதலை. அப்புறம் அம்ச மந்திரத்துள் சம் சக என உண்ணும், அகம் என வேறுபடுத்தி பின்னும் உச்சரித்தால் சோகம் என வரும். ச ப்ளஸ் அகம் என்றால் சோகம் என்று வரும். சோகம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் அவன் நான் என்று அர்த்தம். அவன் நான் என்பது வேதாந்த முறையிலே சோக பாவனை என்று பார்க்கும். அதை நாம் என்ன சொல்லுவோம், சிவோகம் பாவனையாக மாற்றணும். அவன் நான் என்பது இதன் பொருள். எண்வகை யோகமும் கைவந்த நிலையில், எண்வகை யோகம் என்றால் இயமம் நியமம் ஆரம்பித்து தாரணை தியானம் சமாதி நிலைக்கு போய் அந்த 8 வகை உறுப்புக்களை யோகத்தை
முடித்தால் எண்வகை தியானம் யோகம் கைவந்தால் தியானஸ்தானம் ஆக்ஞை, தியானஸ்தானம் புருவனடு ஆக்ஞையிலே சோகம்பாவனை செய்தால் அவன் என கருதுதல் சிவனையே. அவன் நான் என்று சொல்வது வேத நெறி. ஆனால் சிவம் அவன் சிவம் என்று கருதினால் அது சிவோகம்பாவனை, அது ஆக்ஞையிலே தியானிப்பது என்று சொல்றார். இதற்கெல்லாம் மந்திரங்கள் உண்டு. சாத்திய மந்திரங்களால் மந்திரான்மாவாய் நிற்கும் அந்த யோகி, இந்த மந்திரங்களால் செய்து மந்திரான்மாவாய் அந்த யோகி நிற்கின்றான். பசுத்துவம் நீங்குகிறான். அவனுக்கு இந்த பாசங்களெல்லாம் கிடையாது. பசுத்துவம் நீங்கி பதிநிலை எய்துகிறான். எய்தி பரமாகாச வடிவமாக அங்கே மாறுகிறான். சிவயோகி சோகம் என பாவியாது சிவோகம் என சிறப்பாக பாவிப்பான். சோகம் என்பது வேதாந்த முறை, சிவோகம் என்பது சித்தாந்த முறை என்று பார்க்கிறோம். என சிறப்பாக பாவிப்பான். வாசனா மலம் நீங்க, மலம் நீங்குவது மட்டுமல்ல, மல வாசனை நீங்கணும். வாசனை நீங்குவதற்காக சிவோகம் பாவனை உதவும். சோகம் பாவனை நமக்கு மல நீக்கத்திற்கு உதவலாம், ஆனால் மலவாசனை நீங்காது. எனவே மலவாசனை நமக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால் அது சிவோகம் பாவனை. மருந்து கூட கொடுக்குற பொழுது என்ன பண்ணுறாங்க, ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்துறாங்க. இது நோய் நீங்குவதற்காக கொடுக்குறாங்க. நோய் நீங்க வேணும்னா அந்த மருந்து கொடுக்க மாட்டான். நோய் நீங்கி விட்டதல்லவா, இனி வலிமை பெற வேண்டும் அல்லவா, வலிமை பெறுவதற்கென்று வேற ஒரு மருந்து கொடுப்பாங்க. நோயாளியாக இருக்கிற பொழுது, நோய் இருக்கிற பொழுது ஒரு மாத்திரை, நோய் தீர்ந்த பின்னாலும் மீண்டும் வலிமை பெற வேண்டும் அல்லவா, அதற்கு ஒரு மருந்து சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் மலம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சோகம் பாவனை யோகத்தில் இருக்கலாம். ஆனால் மல வாசனை நீங்க வேண்டும் என்று சொன்னால் சிவோகம் பாவனை தான், சிவனைத்தான் யோசிக்க வேண்டும் என்றார். சிறப்பாக பாவிக்கிறோம் என்றார். திருவைந்தெழுத்தை சுத்தமானதமாக கணிப்பர் என்றால் அறிவினாலே கணித்தல் அர்த்தம். சுத்தமானதம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். மந்திரங்களை சொல்லுகிற பொழுது வாசிகம், உபாஞ்சி, மானதம் மூணா சொல்கிறோம். மனசுக்குள்ளே மந்திரத்தை உச்சரித்தால், உச்சாரணம் செய்தால் அது மானதம். முணுமுணுத்தால், வாய் முணுமுணுத்தால் அது உபாஞ்சி. வெளியிலே சொன்னால் அது வாசிகம் சொல்கிறோம். இது மூன்றும். இதற்கு நாலாவதாக சுத்தமானதம் என்று ஒன்று. சுத்தமானதம் என்றால் அறிவால் கணித்தல் அர்த்தம். மனம் கிடையாது. மனத்திலிருந்து அறிவுக்கு நமக்கு போகிறது அல்லவா, அறிவினாலே அந்த அஞ்செழுத்தை கணிக்க வேண்டும். அதுதான் ஞானத்தால் தொழுதல் என்று சொல்கிறாங்க. அந்த திருவஞ்செழுத்தை சுத்தமானதாக கணிப்பார்கள். தத்துவசி வாக்கியங்களும் சோகம் என்னும் பொருளையே வேறு வேறாக கூறும். வடமொழியிலே தத்துவமசி என்ற மகா வாக்கியம் இதே சோகம்பாவனைத்தான் சொல்லுகிறது, வேறு வேறு அர்த்தத்தில் சொல்லுகிறது. தத்துவம் அசி என்று பிரிக்கிறான் பார்க்குறோம், அது வேறு விஷயம். அம்சம் என்பதே அன்றி சோகம் என்பதும் அசபையாக சொல்லப்படும். ஆகவே பிரணவத்தின் காரியங்களில் சோகம், அம்சம், திரு ஐந்தெழுத்து ஆகிய மந்திரங்கள் முதன்மை உடையன. சோகம்பாவனையில் ஓங்காரத்திலிருந்து வருகின்ற பொழுது முதல்ல சோகம்பாவனை, அப்புறம் அம்ச மந்திரம், அது திருவைந்தெழுத்து என்று இவையெல்லாம் ஒரே பொருளாக இருந்து ஆன்மாவிற்கு உதவுவன என்று சொல்லி இதுதான் அசபை மந்திரம் என்று ஓங்காரத்தை பற்றி சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நான் நோட்ஸு கொண்டு வந்தேன். அது ஒரு 5 பாட்டு. நேரம் நமக்கு 7 மணி ஆகிறது. எனவே அடுத்த வகுப்பில் தான் நம்ம சொல்லணும். அடுத்த வகுப்பு ஏப்ரல் 15 நாம் வைத்துக்கொள்ளலாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி நோட்ஸ் கொடுத்துட்டீங்களா? கொடுக்குறேன். எனக்கு நோட்ஸ் யாருக்கும் கொடுக்கல, உங்களுக்கு இருக்குது. அதை எழுதியிருக்கிறேன். அது ஐயா அடுத்து அந்த நாளைக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கு இதோடு நாம் இந்த செய்தியை நாம் நிறுத்தி வைக்கலாம். அப்போ 4ஆம் தந்திரத்தில் அசபை என்ற ஒரு தலைப்பு. அதில் ஒரு முதல் தந்திரம் ஒரே ஒரு பாட்டு தான், ஒரு மந்திரம், ஒரு பாட்டு தான் படிச்சிருக்கோம். ஒரு பாட்டுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 8 பக்கத்திற்கு நாம் விளக்கம் படைச்சிருக்கிறோம். இனி 2வது பாட்டெல்லாம் வேறு வேறு விளக்கங்களை தருகின்ற, எல்லாம் அசபையை பற்றி தான், எல்லாம் அசபையினுடைய விளக்கமாக வருவதாலே அடுத்த வகுப்பில் அதையெல்லாம் சிந்திக்கலாம் என்று கூறி, அருமையான இந்த வகுப்பிற்கு வாய்ப்பு தருகின்ற நம்முடைய ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நான் வணக்கத்தை கூறி, இருந்து கேட்கின்ற பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தை நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். ஆமாம், அதுதான் சொல்லாமா, ரைட்னா? இல்லை, அதாவது பெருமானிடத்தில் போகிற பொழுது வியாபக நிலை அது வந்துடுது. ஏன்னா எல்லாவற்றையும் அறிகின்றது, எல்லாவற்றையும் உணர முடியும். வியாபக நிலை வருகிறது. பெருமானை நோக்கிற பொழுது அது வியாபகம் இல்லை, அப்படிதான். மற்ற பொருளை நோக்கிற பொழுது வியாபகம்தான் அந்த இடத்துல. ரைட்டு, ஆமாம். இல்லை இல்லை இல்லை, முப்பொருளாக இருக்கிற பொழுது பதியும் பசுவும் பாசமும் ஒன்றா ஒரே பொருளா? தனித்தனி வெவ்வேறு தன்மை உடையது. பாசம் உங்களுக்கு சடப்பொருள், உங்களுக்கு அழிக்கிறது, உங்களுடைய அறிவை அழிக்கிறது. பசு நான் என்ற அகந்தை, அது அழிக்குது. இது இரண்டும் போனால் பதி என்பது அவருடைய அருளை உனக்கு தருகிறான். அருள் பெறுகின்ற அருள் நிலை வருது, அருள் உயிர், அது வேறு நிலை. அங்கே வருகின்ற பொழுது வருகின்ற வியாபகம் இருக்கு இல்லையா, அது சிறந்த ஒரு நிலை.
அதனால் தனித்த அது, அதாவது இப்போ சொல்கிறோம் இல்லையா, அடிமைதான், ஆனால் அன்புக்கு அடிமையாக பரிபூரணத்துக்கு அடிமையாக இருந்தால் அது தப்பு கிடையாது. பாசத்திற்கு அடிமையாக இருப்பதை காட்டிலும், நான் என்ற ஆணவத்திற்கு அடிமையாக இருப்பதை காட்டிலும் பெருமானுக்கு அடிமையாக இருப்பதை பற்றி தப்பு கிடையாது. எனவே அந்த அடிமைத்தனம் சிறப்பு தான். ஆனால் பொதுவாக சொல்கிற பொழுது அதை சார்ந்து தான் இருக்கும், தனியாக இருக்காது. பொருள் இரண்டு தான், ஆனால் தன்னுடைய நிலை மாறுது இல்லையா. ஞாபகம், சிற்றறிவு என்பது பேரறிவாக போயிடுது இல்லையா. அதை யார் தருகிறான்? பெருமான் தருகிறான்னு சொல்கிறோம். நிலை மாறுகிறது, ஆனால் பொருள் மாறல. பொருள் அப்படிதான் இருக்குது. நிலை, தன்னுடைய நிலை மாறலாம். பசுத்துவம் நீங்கலாம், சிவத்துவம் வந்துடுது. ஆனால் சிவத்துவம்னால ஆன்மா தான் சிவனால் பெறுகின்ற நிலை. அதனால் அது தனியாக தானாக சுதந்திரம் அங்கேயும் இல்லை. அதெல்லாம் ஒத்துக்கிறோம். சுதந்திரம் அங்கேயும் கிடையாது. அடிமை தான் என்றும். அதான் மீளா அடிமைன்னு ஏன் சொல்கிறோம்? மீளா அடிமைன்னு அங்கே போனாலும் மீளா அடிமை தான் என்று நாம் சொல்கிறோம். இப்போ நம்மையே வச்சுக்கலாம். இங்கிலீஷ்காரங்கள்ட்ட அடிமையாக இருந்தோம், இப்போ நம்ம சுதந்திரம் வந்துருச்சா நமக்கு? இல்லை இல்லை, இயற்கையாக அதான் இயற்கை என்றால் என்னென்னா, பெருமானுக்கு அடிமையாக இருப்பது தான் அதற்கு இயற்கை. இயற்கை ஆன்மா மற்றவர்களாம் அடிமையாக இருந்தால் அது செயற்கை என்று சொல்கிறோம். ஏன்னா ஆறா இயற்கைன்னு வள்ளுவரே சொல்கிறார் இல்லையா. பேரா இயற்கை என்ற, பேரா இயற்கை என்றால் பெருமானோடு இருப்பது பேரா இயற்கை என்ற. உங்கள்கிட்ட ஒரு 7 பாடல்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கு, ஷீட் கொடுத்துருக்கு. அதை அடுத்த முறை வரும்போது கொண்டு வாங்க. நீங்கள் ஐயா கொடுத்துருக்க அந்த நோட்ஸில் 8வது பாடலும் இருக்குது. அந்த 8வது பாடலேருந்து 15வது பாடல் வரைக்கும் வந்து இன்னொரு ஷீட்டில் நான் கொண்டு வரேன். நான் அடுத்த வகுப்புக்கு, 15ஆம் தேதி வகுப்புக்கு. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம், வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் உயர்த்தீர்கவே. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.